Question number 3 first subdivision. Second questionக்கும் third questionக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை. செகண்ட் கொஸ்டினில் A and B கொடுத்தாங்க, தேர்டில் MN கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டோம். பவர்ஸ்லாம் 4 3 2 1 கான்ஸ்டன்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 36 மைனஸ் 60 61 மைனஸ் MXோட வேல்யூ மைனஸ் M இருக்குது. என்னோட கோஎஃபிஷியன்ட் 1 சாரி n எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் M, லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கீழே போட்டோம். 36 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 6 ஆர் 36. சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், ஸோ இது கேன்சல் ஆயிரும். மைனஸ் 60 61. இப்போது 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 2s ஆர் 12. இங்கேயும் சேம் நம்பர் போட போகிறோம். பட் இங்கே போடுற நம்பரை நம்ம இந்த 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 60 வரணும். அப்போ 12ஓட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும் அப்படின்னா 5. நமக்கு மைனஸ் 60 வரணும். ஸோ மைனஸ் 5 போட்டுடலாம். இங்கே ஒரு மைனஸ் 5. 12 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5s ஆர் 25. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல். இது ப்ளஸ் 61, இது மைனஸ் 25. ஸோ ரெண்டே ஆட் பண்ண முடியாது. செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இது 11, இது 5. 11 மைனஸ் 5 6, 5 மைனஸ் 2 3. பெரிய நம்பர் 61, அதோட சைன் வந்து ப்ளஸ் தான். ஸோ மைனஸ் M N. ஓகேவா? இப்போ இதோட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 5 2s ஆர் மைனஸ் 10. இங்கே போடுற நம்பரை இந்த 12ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 36 வரணும். ஸோ என்ன போடுவீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 12 36 மைனஸ், இங்கே அது 3 போடுவோம்ல, மைனஸ் 10 இன்ட்டு 3 மைனஸ் 30. 3 3s ஆர் 9. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ், இது கேன்சல், இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸ். ஸோ ஃபஸ்ட் நமக்கு இருக்கிறது மைனஸ் M. புது சிம்பிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் 30, இது n மைனஸ் 9. ஸோ மைனஸ் M இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 ஆயிரும். ஸோ எம்மோட வேல்யூ மைனஸ் மைனஸ் கேன்சல், ஆன்சர் 30. ஸோ n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, n இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 30 and 9.